தேவி பாகவதம் 3வது ஸ்கந்தம் 27வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம் நவராத்திரி மகிமையை சொல்லின்னு வர. இந்த இடத்துல போன 2 அத்தியாயத்துல நவராத்திரி பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொன்னார். இப்ப இந்த இடத்துல நவராத்திரி பூஜையினுடைய பலன்கள் என்ன, அதாவது பண்ணினவா அடைஞ்ச பலன்கள், பண்ணாதவா அவளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், அவளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அந்த விஷயங்களை சொல்லின்னு வர. அதோட இந்த நவராத்திரி பூஜையை பண்ணி பலன் அடைஞ்சவா யாரு அப்படின்னு புராண பிரசித்தமான சில கதைகளையும் இந்த இடத்துல சொல்றார். இது வரைக்கும் நவராத்திரி பூஜை பண்ணா எல்லா பலனும் கிடைக்கும், அதான் தனதானிய பிரதம் நித்தியம் சுக சந்தான விருத்திதம் ஆயுராரோக்கியம் செய்வ சொர்க்கதம் மோட்சதம் ததா. தனதானிய பிரதம் லௌகிகமான சௌக்கியத்துக்கு ஒழுங்குற வசதிகள்லாம் கொடுக்கும். சுக சந்தான விருத்திதம், சுகத்தை சந்தானத்தை, அதோட நம்மளுக்கு விருத்தி, அதாவது எல்லா விதமான குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஆயுர ஆரோக்கியம் செய்வ சொர்க்கதம் மோட்சதம், சொர்க்கத்தை கொடுக்கும். மோட்சம், மோட்சம்னா கிரம முக்தின்னு சொல்ற மாதிரி இருக்கும். முறையா அவனுக்கு சித்தசுத்தியை கொடுத்து, அவனுக்கு சிரவண வித்தியாசங்கள் ஏற்படக்கூடிய வசதியை கொடுத்து, அதுல எந்த விதமான தடையும், அதாவது இந்த பிரதிபந்தம்னு சொல்றமே அந்த பிரதிபந்தங்கள்ல எதுவும் இல்லாமல் செஞ்சு அந்த சிரவணாதிகள் பலன் கொடுக்கறதுக்கும் வசதி செய்யும். சோ நவராத்திரி விரதத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான இது இருக்கு, சக்தி. அதோட வித்யார்த்திவா தனார்த்திவா புத்திரார்த்திவா பவேன் நரஹா. அவன் தான் படிப்பையோ நல்ல ஞானத்தை எதிர்பார்க்கிறவனா இருக்கட்டும், இல்ல பணத்தை எதிர்பார்க்கிறவனா இருக்கட்டும், இல்ல தன்னுடைய குழந்தைகள் தனக்கு நல்ல சந்தானங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவனா இருக்கட்டும், தேனேதின் விதிவத்காரியம் விரதம் சௌபாகியம் சிவம். மங்களகரமான இந்த விரதத்தை அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கிறவன் நிச்சயம் இது செய்யணும்னா. வித்யார்த்தி சர்வ வித்யாம்பை, இது எந்த வித்தியைக்காக இந்த விரதத்தை பண்றோங்கிறது இல்ல, எந்த வித்தியை வேணுமா இருந்தாலும் எந்த வித்தியில, அதாவது நியாயம் வியாக்கரணம் இத்தியாதி வித்தியகள்லயோ இல்ல வேதாந்தத்துல தனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், வேதாந்தத்திலே ஏற்படணும், அதாவது ஈஸ்வரானுகிரக இணைவு பும்சாம் அத்வைத வாசனான்னு சொல்றோம் இல்லையா, அதனால தனக்கு பிரம்மஜானத்துக்கு ஏற்படக்கூடிய வாசனைகள் வரணும்னு ஒருத்தன், இல்ல லௌகிகமான தனுர்வேதம் ஆயுர்வேதம்ங்கிற வித்தியகள்ல அவனுக்கு சௌரியம் இருக்கணும்னு எதிர்பார்த்தாலும், எந்த வித்தியர்கள் அவனுக்கு போகணும்னு நினைச்சாலும் அவனுக்கு இந்த வித்தியானது, இந்த நவராத்திரி பூஜையானது மிகவும் வசதியாக சொல்லப்பட்டிருக்குன்னா. இன்னொன்னு சாம்ராஜ்ய லட்சுமி பீட்டிகான்ற கிரந்தங்கள் சிலது, அந்த கிரந்தங்கள்ல அதாவது இந்த விஜயநகர்ல இந்த நவராத்திரி பூஜை தான் ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நவராத்திரி பூஜையை எப்படி பண்ணிருக்கா, எப்படி பண்ணணும், ராஜாக்கள் நவராத்திரி எப்படி பண்ணணும்னு, ராஜாக்கள் நவராத்திரி பண்ண வேண்டிய முறையை பத்தி சொல்றது அதெல்லாம் பெரிய பெரிய புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் நவராத்திரி எப்படி பண்ணணும், நவராத்திரி போது என்னென்ன பண்ணணும், ராஜா எப்படி நடந்துக்கணும்னு, அதாவது இது விசேஷமா ராஜாக்களுக்கு பண்ண வேண்டியதாக அது எப்படி எல்லாம் பண்ணணும்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கு. சோ அந்த அளவுக்கு ஏன்னா நவராத்திரி போதுதான் நாட்டுல இருக்கக்கூடிய பல நாட்டுல இருக்கக்கூடிய அந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பாரு, வீரர்கள், மல்யுத்த வீரர்கள், மல்ல யுத்த வீரர்கள் அப்படிங்கிறவெல்லாம் இருக்கல, அந்த மாதிரி அவள் அந்த வில்விதியை காட்டுறவங்க தங்களுடைய திறமையெல்லாம் காட்டுறதுக்கான படித்த ஸ்காலர்கள் பண்டிதர்கள் அவள்லாம் தங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான இடமாக இந்த நவராத்திரி அமைஞ்சிருக்கு. அதனால நவராத்திரி போது அவள்லாம் என்ன பண்ணுவா, எல்லாருமே அந்த இடத்துல குழுமி அதை நடத்துவா அப்படிங்கறதாக. நவராத்திரிங்கிறது நாட்டுக்கே உரியதான மிக ஒரு பெரிய பண்டிகையாக இந்த கிரந்தங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனால வித்யார்த்தி சர்வ வித்யாவை பிராப்னோதி விரத சாதனம், எல்லா வித்தியும் அவனுக்கு கிடைக்கிறதுக்கான விரத சாதனமாக. ராஜ்ய பிரஷ்டோ நிருப்போ ராஜ்யம் சமவாப்னோதி சர்வதா. ராஜ்யத்திலிருந்து நழுவின, அதாவது ராஜ்யத்திலிருந்து தோத்து போய் ஊரை விட்டு வெளில போன, இல்ல ராஜ்யத்தை விட்டு கிடைக்காம போயிட்ட, அவனுடைய ராஜ்யம் அவன் கைக்கு கிடைக்காம பண்ணிட்ட மாதிரி எந்த விதமான முறையில அவன் ராஜ்யம் அவன் கையை விட்டு போயிருந்தாலும் அந்த ராஜ்யம் திரும்பி கிடைக்கிறதுக்கு இந்த நவராத்திரி விரதம்ங்கிறது ஒரு உத்தமமான சாதனம். அதனால தேவியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னா. ஜென்மாவில கஷ்டப்படுறவள்லாம் யாரு, எப்படிப்பட்ட கஷ்டப்படுறவாளும் பூர்வ ஜென்மாவில நவராத்திரி விரதம் பண்ணாதவாளா இருப்பா. சோ இந்த ஜென்மால சுகப்படுறவா பூர்வ ஜென்மத்துல நவராத்திரி விரதம் பண்ணிருக்கணும், கஷ்டப்படுறவா பண்ணாதவாளா இருப்பா. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜென்மத்துல நவராத்திரி விரதத்தை விடாம அம்பாளுடைய அனுகிரகத்துக்காக பண்ணணும். அப்படிங்கறதுனால அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு இந்த விரதம் முக்கியமா பண்ணணும்னு சொல்றாரு. பூர்வ ஜென்மனி எயிர்நூனம் ந கிருத்தம் விரதம் உத்தமம். பூர்வ ஜென்மால யாரால இந்த விரதம் பண்ணப்படலையோ தே வியாதினோ தரித்திராச்ச பவிஷ்ய பவந்தி புத்திரவர்ஜிதாக வந்தியாச்சயா பவேன்னாதி விதவா தனவர்ஜிதா அனுமா தத்திர கர்த்தவியா நேயம் கிருதவதி விரதம். அதாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கான்னா அவ கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த விரதம் பண்ணியிருக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும், நம்ம கெஸ் பண்ண முடியும் அப்படின்னார். நவராத்திரம் விரதம் புரோக்தம் நகிருத்தம் ஏன பூதலே சகதம் விபவம் பிரார்த்திய மோதத்தேச்ச ததா திவி
நவராத்திரி விரதம் ஒருத்தர் பண்ணலன்னு சொன்னா அவனுக்கான வசதி சக்சஸ்ங்கிறது எப்படி இந்த லோகத்துல கிடைக்கும்? அவன் இந்த லோகத்திலேயே அவனுக்கு சக்சஸ் இல்லைன்னு சொன்னா சொர்க்கலோகத்துல அவன் சக்சஸ்ஃபுல்லா இருப்பான். அதாவது சொர்க்கலோகத்துக்கு போவாங்கிறது எப்படி சொல்ல முடியும்? ரத்த சந்தன சம்மிஸ்ரைஹி கோமலைஹி பில்வபத்ரைஹி பவானி பூஜிதாயேன சபவேன் நிருபதிஹி க்ஷிதோ. ரத்த சந்தன சம்மிஸ்ரைஹி அதாவது செஞ்சந்தனம், அதோட கோமலைஹி பில்வபத்ரிகைஹி இளம் தளிர்களை கொண்ட அந்த பில்வபத்திரங்கள், இதால யார் அம்பாளை பூஜை பண்றானோ, பவானி யாரால பூஜை பண்ணப்பட்டிருக்காளோ, சபவேன் நிருபதிஹி அவன் லோகத்துல ராஜா மாதிரி இருப்பான் அப்படின்னா. ராஜாவாவும் இருப்பான், ராஜா மாதிரியும் இருப்பான். நாராதிதா ஏன சிவா சனாதனி துக்கார்த்திகா சித்திகரி ஜெகத்வரா துக்காவிருத சத்ருயுத பூதலே நூனம் தரித்ரோ பவதீக மாணவஹா. அம்பாளை பத்தி சொல்ற. துக்கார்த்திகா சித்திகரி ஜெகத்வரா சனாதனி சிவா, இவ்வளவும் அம்பாளுக்கு அட்ஜெக்டிவ்ஸ். துக்கார்த்திகா துக்கத்தை போக்குறவள், சித்திகரி நமக்கு சித்தியை கொடுக்கிறவள், ஜெகத்வரா ஜெகத்திலேயே சிறந்தவள், சனாதனி என்றும் இருப்பவள், சிவா மங்களகரமானவள். அப்படிப்பட்ட அம்பாளை நாராதிதா ஏன யார் ஆராதிக்கலையோ. துக்காவிரதா சத்ருயுத பூதலே அவனுக்கு அதாவது சில தடைகள் மீறி அவனுக்கு என்ன ஆகும், கஷ்டம் ஏற்படும் பொழுது அந்த கஷ்டம்ங்கிறது அதாவது இதுன்னு சொல்லுவாரு பாருங்க, பிராரப்தத்துல ஸ்வேச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம், பரேச்சா பிராரப்தம்னு. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத வரக்கூடிய கஷ்டங்கள், நம்மள மீறி வரக்கூடிய கஷ்டங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சே வரக்கூடிய கஷ்டங்களா இருந்தாலும் அது ரொம்ப கடுமையான கஷ்டங்களா இருந்தா நம்மளால நம்ம சக்தியினால போக்கிக்க முடியாததா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு மீறி வர கஷ்டங்களை அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம போகுமோ? அதனால என்ன இருக்கு, அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எதுவும் நம்மள மீறி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விரதங்கள்லாம் பண்ணணும். அதேதான் சொல்றார். யாம் விஷ்ணு இந்திரோ அம்பாளை பத்தி சொல்லும் போது சொல்றாரு. ஆரம்பத்திலேயே முதல் ஸ்கந்தத்திலோ ரெண்டாவது ஸ்கந்தத்திலாம் சிருஷ்டியும் போதெல்லாம் சொன்னார் இல்லையா, யாம் எந்த அம்பாளை விஷ்ணுஹு இந்திரஹா ஹர பத்மஜௌ, ஹரன்னா சிவன், பத்மஜௌ பிரம்மா, விஷ்ணு இந்திரன் பிரம்மா சிவன், ததா வன்னிகி குபேரஹா வருணஹா திவாகரஹா அக்னி குபேரன், அதான் எல்லா திக்பாலகர்கள் சகல தேவதர்கள் நவக்கிரக தேவதைகள்னு அப்புறம் மும்மூர்த்திகள்னு எல்லா தேவதைகளும் யாரை தியாயந்தி தியானம் செய்கிறார்களோ, சர்வார்த்த சமாப்தி நந்திதாக தங்களுடைய காரியங்கள் நிறைவேறும் பொழுது அந்த காரியங்கள் நிறைவேறதுக்காக தேங்க் பண்றாளோ, தாம் கிம் நான் மனுஷியா பஜந்தி சண்டிகா, சண்டிகைங்கிற அம்பிகை மனுஷர்கள் பஜனம் செய்ய மாட்டார்களா, மனுஷர்கள் வணங்க மாட்டார்களா, மனுஷர்கள் அவளை அடைய மாட்டார்களா? சோ தேவதைகளே ஆனானப்பட்ட மும்மூர்த்திகளே அம்பாளை வணங்கும் பொழுது மனுஷர்கள் வணங்குவதில் வியப்பு என்ன இருக்கிறது அப்படின்னா. அதோட மட்டும் இல்ல, இந்த தேவதைகளுக்கு நம்ம என்ன பண்றோம், இருக்கிற ரெண்டு பிரதான தேவதைகள் பித்திருக்கள் அப்படின்ட்டு. தேவதைகளுக்கு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஹோமம் பண்றோம். ஸ்வாஹான்னு சொல்லி ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமம் நம்ம ஹோமத்துல கொடுக்குற ஆகுதி தேவதைகளை போய் சென்றது. அதே மாதிரி பித்திருக்களுக்கு ஸ்வதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், அந்த ஸ்வதாங்கிறது பித்திருக்களை போய் சேர்றது. ஸ்வாஹா ஸ்வதாங்கிறது அம்பாளுடைய சுரூபம் தானே, அவைகளும் தேவதைகள் தானே. ஸ்வாஹா ஸ்வதா ஸ்வாஹா ஸ்வதா நாம மனு பிரபாவைகி, ஸ்வாஹா ஸ்வதா நாம அந்த ஸ்வாஹா ஸ்வதாங்கிற பேரு மனுன்னா மந்திரங்கள், அந்த ஸ்வாஹா ஸ்வதாங்கிற மனுவினுடைய பிரபாவங்கள் சக்தியினாலே திருப்பியந்தி தேவா பிதரஸ்ததைவ. சோ ஸ்வாஹான்னு சொல்லாம கொடுத்தாலோ ஸ்வதான்னு சொல்லாம கொடுத்தாலோ அது அவளுக்கு போய் சேரப்போறது இல்ல. சோ எந்த மந்திரமும் எந்த ஆகுதியும் ஸ்வாஹா ஸ்வதான்னு சொன்னாதான் அவளுக்கு போய் சேர்றது, அவ அதனால அந்த திருப்தியை அடைய போறா. யக்ஞேஷு சர்வேஷு முதாஹரந்தி, நம்ம யஜ்ஞத்துல கொடுக்கிற ஹவிர்பாவங்களை முதா சந்தோஷத்துடன் அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். என் நாம யுக்மம் ஸ்ருதிபிகி முனீந்திராஹா, என் நாம யுக்மம் அந்த ரெண்டு மந்திரங்கள், நாம யுக்மம்னா சுவாஹா சுதாங்கிறதுனால அந்த ரெண்டும் சேர்ந்து போதுதான் தேவர்கள் பித்திருக்கள் முறையே அவர்கள் எல்லா திருப்தியும் அடைகிறார்கள். சோ இந்த சுவாஹா சுதாங்கிற மந்திரத்தினாலதான் அவளுக்கு அந்த தேவதைகளுக்கு அந்த ஹவிர்பாகம் போய் சேர்றது. சோ தேவதைகளுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கறதுங்கிறது பெருசு இல்ல, கொடுத்தோம்னா அது அவளை சேரணும்னா இதனாலதான் போய் சேரும். இது தேவதையினுடைய சக்தி பிரபாவம், மந்திர சக்தி பிரபாவம் இல்லையா, அது அம்பாளுடைய பேர் தான். எஸ்யேச்சையா சிருஜதி விஸ்வமிதம் பிரஜேசா, பிரஜேசகான்னா பிரம்மா. எந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே சிருஷ்டியினாலே அவளுடைய சங்கல்பத்தினாலே இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறாரோ, நானாவதார கலனம் குருதே ஹரிச்ச, ஜெகத்தை பாலனம் பண்றதுக்காக பல அவதாரங்களையும் எடுப்பதை பத்தி யோசிக்கிறாரோ, பல அவதாரங்களை விஷ்ணு எடுக்கிறாரையோ,
நூனம் கரோதி ஜெகதக்கில பஸ்ம சம்புகு. சம்புகு சிவன் இந்த ஜெகத்தை சம்ஹாரம் செய்கிறாரோ தாம் சர்மதாம்ன பஜதேனு கதம் மனுஷியா. அப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடிய அம்பாளை மனுஷன் பஜிப்பதில்லை என்பது ஒரு வெட்கத்துக்குரிய இல்ல சந்தேகாஸ்பதமான எப்படி இப்படி இருக்கா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு சந்தேகத்தை கொடுக்கறதா இருக்கு இல்லையா. அவளை பஜிக்காமல் இருப்பது என்பது எப்படி அப்படிங்கிறார். அப்படின்னு இவர் என்ன பண்றார், வியாசர் அம்பாளுடைய பெருமையை ஜனமேஜயத்தை எடுத்து சொல்லின்னு வர்றார். நைகோஸ்தி சர்வ புவனேஷு ததா விஹீனஹா ஏவோ நரோத விஹகஹா கில பன்னகோவா கந்தர்வ ராட்சச பிசாச நகேஷு நூனம் யஹா ஸ்பந்திதும் பவது சக்தியுதே யதேச்சம். அதாவது நைகோஸ்தி சர்வ புவனேஷு, இது எல்லா 14 லோகம்னு சொல்றமே அவ்வளவு தெரியும். யாராவது ஒத்தர், யாரு அந்த ஒத்தருங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ற யாரு அப்படிங்கிறதுக்கு, தேவகா நரகா விஹகா பன்னகா, அதாவது தேவர்கள் தெரியும், நரகா மனுஷர்கள், விகஹா இந்த பட்சிகள், பன்னகா பன்னகான நாகர்கள், கந்தர்வ ராட்சச பிசாச்ச நகேஷு, அதோடு இந்த இவர்கள கந்தர்வ ஜாதி, ராட்சசர்கள், பிசாச்சர்கள், நகேஷு நகேஷுனா குலாசலங்கள் மலைகள், இந்த ஹிமாலயாதி தேவதைகள், இவர்கள்ல ஸ்பந்தித்தும் பவதி சக்தி யுக்தா. அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம ஸ்பந்தித்தும் இமைக்கிறதுக்கு கூட யாராலையும் முடியாது. ஏன்னா இமைக்கிறதுங்கிறது, அதாவது நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம், இந்த இச்சை செயல் அனிச்சை செயல்னு சிலதெல்லாம் நம்ம கை காலை தூக்கணும்னா நம்மளாவே நினைச்சு யோசிச்சு விரும்பி கையை காலை தூக்குறோம். ஆனா மூச்சு விடுறது இமைக்கிறது அப்படிங்கிற செயல்கள்லாம் இருக்கு பாருங்க, இது நான் இப்ப இமைக்கணும் அப்படின்னு நினைச்சு யாருமே கண்ணை திறந்து மூடுறது இல்ல. தானாகவே கண்ணை திறந்து மூடிட்டு இருக்கு, தானாகவே மூச்சு விட்டு இருக்கு. அதை பிராணாயாமாதிகள் மூலம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் அதை நிறுத்தி நிதானமா பண்ணிக்கலாமே ஒழிய, மற்றபடி எல்லாமே தானாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய செயல் தான். உடலுக்குள்ள நடக்கிற செயல்களும் தானாகவே நடந்துட்டு இருக்கிற செயல்கள் தான். அப்படிப்பட்ட செயல்கள் கூட எந்த விதமான செயலா இருந்தாலும், இச்சை செயலா இருந்தாலும் அனிச்சை செயலா இருந்தாலும், அம்பாளுடைய அனுகிரகம் இல்லைன்னு வச்சுக்கோ எந்த ஒரு செயலுமே நடக்க போறது இல்லை. சக்திங்கிறவ அவதான், அந்த சக்தி தான். இதான் இது சொல்லும் போது சொல்லுவார் கிளாஸ்ல, அதாவது நம்ம என்ன பண்றோம்னா பேப்பரை கிழிக்கிறோம், இதனால என்னத்தை கிழிக்க முடியும், ஒரு கிழிக்கிறதுக்கு கூட ஒண்ணும் போறாது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அவன்ட்டு கிழிக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறோம். வயசாயிடுச்சு, கை நடுங்கிறது, எதையுமே பிடிக்க முடியல. எதையும் பிடிக்க முடியலன்னா சாதாரணமா அப்பளா மாதிரி நொறுங்கிற பேப்பரை கூட உடைக்க முடியாம இருக்கலாம், சக்தி இல்லை. ஆனா எப்பேற்பட்ட மகாசக்தி படைச்சவனா இருந்தாலும் இவன் கிழிக்கணும்னு ஒண்ணு நினைச்சான்னா அதுல கிழிபடுற சக்தி இருக்கணும். அந்த வஸ்துல கிழிபடுற சக்தி இருந்தா தான் கிழிக்க முடியுமே ஒழிய, எனக்கு சக்தி இருக்கு நான் கிழிக்கிறேங்கிறதுனால தானா எல்லாமே கிழிஞ்சிருமோ? எப்படி எங்கிட்ட கிழிக்கிற சக்தி இருக்கோ அந்த மாதிரி எந்த வஸ்துவை நான் கிழிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த வஸ்துவில கிழிபடுற சக்தி இருக்கணும். இப்ப கல்லை எடுத்து கிழிக்கணும்னா கிழிக்க முடியுமோ? சிலது உடையும், கிழியாது. நம்ம கிழிக்கணும்னு நினைச்சோம்னா அது உடையதான் செய்யுமே ஒழிய கிழிக்க முடியாது. அதனால நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்மளால செய்யப்படக்கூடிய சக்தி அதுல இருக்கணும். சோ ஒவ்வொரு வஸ்துவிலையுமே எப்படிப்பட்ட வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துவில அந்த சக்திங்கிறது ஒண்ணு இருக்கணும். அந்த சக்தியை அந்த வஸ்துவுக்கு கொடுத்து அந்த வஸ்துவை எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரியும் அந்த வஸ்து எல்லாருக்கும் உபயோகப்படுத்துற மாதிரியும் செய்யறது அம்பாள் தான். அவளாலதான் எல்லாமே நடக்கிறது. சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா ஸ்பந்திதுமபி. சோ ஸ்பந்திதுமபி, சோ அவளுடைய சம்பந்தம் இருந்தா தான் ஸ்பந்திதுமபி இணைக்கிறதுக்கு கூட முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதான் தாம்ன சேவேத கச்சண்டீம் சர்வ காமார்த்ததாம் சிவாம் விரதம் தஸ்யா நக்குரியாத் வாஞ்சன் அர்த்த சதுஷ்டயம். தர்மார்த்த காம மோட்சம்ங்கிற 4 சதுஷ்டயம் புருஷார்த்தத்தையும் விரும்பக்கூடிய எவனும் யார்தான் சண்டிய பூஜை செய்யாம இருப்பான் அவதான் சர்வ காமார்த்ததா. என்ன சக்தியா இருக்கிறதுனால எல்லா சக்திகளையும் செய்யறதுனால எந்த தேவதையும் நம்மளுக்கு பலன் கொடுக்கணும்னு நினைச்சு பூஜை பண்றோமோ அந்த தேவதைக்கு பலன் கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதும் அவள் தான். சோ சர்வ காமார்த்ததாம் சிவாம் தஸ்யாக விரதம் கஹான குரியாத். யார் தான் அவளுடைய விரதத்தை நவராத்திரி விரதத்தை செய்ய மாட்டார்கள், எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறார். மகாபாதக சம்யுக்தா நவராத்திர விரதம் சரே. மகாபாதகையா இருந்தாலும், அதாவது இந்த மகாபாதக சதுஷ்டயம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மகாபாதகம் செஞ்சவனா இருந்தா கூட நவராத்திரம் விரதம் சரே உச்சதே சர்வ பாதேபியா. அப்படிப்பட்டவனும் தன்னுடைய பாபங்கள்ல இருந்து விடுபடுவான். நாத்திர காரியா விசாரணா.
இதுக்கு ஒரு கதை சொல்றாரு. ஒரு வணிகத்தை ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வணிகனுடைய கதையை பத்தி சொல்றார். புரா கச்சித் வணி தீனஹா தனகீன சுதுக்கிதா. முன்னாடி ஒரு வணிகத்தை இருந்தான், தனகீன கோசலங்கள்ல இருந்தான். தனகீனகா வசதி பணம் இல்ல, சுதுக்கிதா. ஆனா சாதாரணமா இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கிற மாதிரி குடும்பீச்ச அபவத்து. அவன் ஒரு பெரிய குடும்பியா, அதாவது நிறைய அவனுக்கு குழந்தைகள்லாம் அதிகமா இருந்தா. குடும்பீச்ச அபவத் கச்சித் கோசலையும் திருப்பசத்தம. கோசலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு வணிகத்தை இருந்தான் அப்படின்னு வியாசர் ஜனமேஜயனுக்கு சொன்னார். அபத்தியானிச்ச பகூன்யாசன், அவனுக்கு நிறைய குழந்தைகள். அபவத் சுப்பீடித்தானிச்ச, நிறைய குழந்தைகள் இருந்துட்டாலே ஒழிய இவன் வசதி இல்லாமல் இருந்ததுனால யாருக்குமே இவனுக்கு அவளுடைய பசியை போக்குறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உணவை கொடுக்க முடியல. சோ அப்பத்தியானினா குழந்தைகள், சுப்பீடித்தானி பசியினால பீடிக்கப்பட்டவர்கள். பட்சியம் கிஞ்சித்து சாயான்னே பிராபுஸ்தஸ்திச பாலகாக. இவன் ரொம்ப ராத்திரி பகல் முழுக்க எங்கேயாவது வெளியில போய் கஷ்டப்பட்டு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சான்னாக்க சாயங்காலத்துல ஏதோ கொஞ்சம் சாப்பிடறதுக்கு கிடைக்கும். அதை அந்த குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணிருந்தான். புந்தேஸ்ம காரியகர்த்தாசு பரஸ்யாத புதுட்சிதா குடும்ப பரணம் தத்திர சகாராதி நிராகுலா. புந்தேச்ச காரியகர்த்தா, யாரையாருக்கோ ஏதோ காரியம் பண்ணிருந்தா அக்கௌண்ட் செய்திருந்தான்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏதோ எழுதி கிடைச்சது வச்சிருந்தா என்ன பண்ணிட்டு இருந்தான், எல்லாருக்கும் குடும்பத்துல எல்லாரும் சாப்பிட்டாவிட்டு கடைசியில என்ன இருக்கோ அதை தான் முதல்ல எடுத்துக்கல, கடைசியில என்ன இருக்கோ குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுத்துட்டும் இது ஏதோ பகவத் கிருபை இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறத பத்தி அவன் கவலைப்படாம, நிராகுலகா கவலைப்படாம கஷ்டப்படாமன்னா அவன் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான். ஆனா தனக்கு கிடைக்கலையே போறலையே அப்படிங்கறத பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்காம முடிஞ்ச வரைக்கும் எப்படி பண்ணணுமோ அப்படின்றத மனசுல போட்டு குழப்பிக்காம, அதனால கஷ்டப்படாமன்னா அதையே போட்டு கவலைப்பட்டு இருக்காம, அதாவது குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற கஷ்டப்படாமங்கிறது இல்ல. பட் இந்த மாதிரி கிடைக்கலையேங்கிறதுனால தனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, தான் மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கோம், நான் ஒய் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு விதமான ஆட்டிடியூட் இல்லாம நிராகுலகா ஏதோ பகவத் கிருபை அப்படின்ட்டு நிராகுலகா இருந்துருக்கான். சதா தர்மரதா, தர்மத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறவனாக, சாந்தகா சதாச்சாரத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டும் எந்த நேரத்திலையும் தன்னை ஆச்சாரத்தை விட்டு கொடுக்கல. சத்தியவா அக்ரோதனகா, யார்த்தையும் முக்கியமா பகவான்கிட்ட கோபம் கிடையாது. அக்ரோதனகா விருத்திமான் தைரியத்தோட, நிர்மதகா மனசுல எந்த விதமான ஒரு போட்டி பச்சரிப்பு பொறாம அதெல்லாம் அந்த மாதிரி ஆட்டிடியூட் எதுவுமே கிடையாது. அனசூயகா படத்தையார பார்த்து கஷ்டப்படவும் ஆச்சரியமும் எதுவும் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்காளே எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையன்ற மாதிரி ஆட்டிடியூட்லாம் இல்ல. ஏதோ பகவான் எனக்கு இந்த மட்டுமா கூட கொடுத்திருக்காளே, இவ்வளவு கொடுத்திருக்காரு, ஏதோ இந்த அளவுக்காவது என்னால பார்க்க முடியறதே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பகவான்கிட்ட பிரீத்தியோட நடந்துட்டு இருக்கான். சம்பூஜ்ய தேவதா நித்தியம், அந்த வசதியிலையும் தேவதைகளை பூஜை பண்றதை நிறுத்தல. பித்ருன பியத்தீம்ஸ்ததா, பித்ருக்களையும் முடிஞ்ச வரைக்கும் அதிதிகளையும் கவனிச்சுட்டு இருக்கான். குஞ்சானே போஷ்ய வர்க்கேற்க கிருத்தவான் போஜனம் ஸ்வயம். சோ தன்னால கவனிக்கப்பட வேண்டியவர்கள், தனது குழந்தைகள், பெற்றோர்கள், மனைவி, இவா எல்லாரையும் கவனிச்சாவிட்டு கடைசியில தான் தான் சாப்பிடுறான். கிருத்தவான் போஜனம் மணிக்கு. ஏவம் கச்சதி காலேவை சுஷீலோ நாமதோ குணைகி. அவனுக்கு சுஷீலன் அப்படின்னு பேரு, சுஷீலா. தாரித்ரியார்த்தோ விஜம் சாந்தம் பப்ரச்சாதி புபுட்சிதா. பசி ஜாஸ்தியா இருக்கு, என்னதான் பண்றதா இருந்தாலும் பசிங்கிறது போக்குறது இல்லை இல்லையா, அதனால தரித்திரத்தினால பீடிக்கப்பட்டவன் இதை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருந்த ஒரு பிராமணத்தை போய் கேட்கறான். சுஷீல உவாச அந்த பிராமணத்தை அவன் கேட்கறது சொல்றார். ஓ பூதேவ கிருபாம் கிருத்வா வதஸ்வாத்திய மகாமதே கதம் தாரித்ரியநாச சியாதிமே நிச்சயனவை. ஹே பூதேவ, ஓ பிராமணரே, என்கிட்ட கிருப்பை வச்சு இந்த தாரித்ரிய நாசனம், என்கிட்ட இருக்கிற தாரித்ரியம் எப்படி போகும் அப்படிங்கறத கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. தனைஷனா மே நைவாஸ்தி, எனக்கு பணம் நிறைய வேணும் அப்படிங்கிற ஆசையில நான் இதை கேட்கல. தனிசியாமிதி மானத, நான் ரொம்ப பணக்காரனா இருக்கணுங்கிற எண்ணத்திலையும் இதை கேட்கல. குடும்ப பரணார்த்தம் வை பிரிச்சாமித்வாம் திஜோத்தம, என்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, கஷ்டம் இல்லாம எல்லாரும் எப்படி சாப்பிடுவா அப்படிங்கறதுதான். புத்ரி சுதஸ்து மே பாலோ பக்ஷார்த்தி ரோதத்தே பிரிசம், அவனுடைய கடைசி அவனுடைய குழந்தைகள் அவர்கள் எல்லாரும் சாப்பாடு போகணும்னு டெய்லி அழுதுன்னு இருக்கா. தாவன் மாத்திரம் கிரகேன்னான்னம் முஷ்டி மேகாம் ததாமியகம், அதாவது அந்த குழந்தைகளுக்கு பசிக்காக முஷ்டி மேகாம், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு கபளம் அன்னமாவது என்னால கொடுக்க முடியுமா அப்படிங்கறத, அந்த அளவுக்கு ஒரு கபளமாவது குறைஞ்சபட்சம் அதுவாவது கொடுக்க முடியுமாங்கிறத தான் நான் யோசிக்கிறேன். விசர்ஜிதோ எதேகேகா ஜதோ பாலோ ருதன்மயா, கடைசி புள்ள ரொம்ப அழுதுன்னு இருக்கான்.
அழுது உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை என்ன பண்ண, விசர்ஜிதா துரத்துட்டேன். அதோமே தசியத்தேர்த்தம் கிம் கரோமி தனம் வீணா, எங்கேயே போய் எப்படியே சாப்பிட்டுக்கோப்போ ஏதாவது பண்ணிக்கோன்ற மாதிரிதான் அனுப்ப முடிஞ்சது. அவன் இப்ப என்ன பண்றான்னு தெரியல, வெளியில சுத்திட்டு இருப்பானா இருக்கும். அது என் மனசை இன்னும் ரொம்ப குறையிறது, ரொம்ப கஷ்டப்படுத்துறது. தசியத்தே விவாகோஸ்தி சுதாயாவே நாஸ்தி வித்தம் கரோமித்தின். சுதாயாக விவாகம், என்னுடைய பெண்ணுக்கு 10 வயசாயிடுத்து. அதான் சொல்றான், தச வருஷாதிகாயாஸ்து தான காலோத்தி யாத்தியம். 10 வருஷம் ஆயிடுச்சு, அவளை தானம் பண்ணணும். அதான் இந்த குமாரி பூஜைக்கு 10 வயசு வரைக்கும் தான் அப்படிங்கிறார் இல்லையா. சோ 10 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவன் குமாரி இல்ல. சோ அப்ப என்ன ஆகும், அதுக்குள்ள கன்னியாதானம் பண்ணணும். சோ தான காலகா, அவளுக்கு தான காலம் வந்துடுச்சு, 10 வயசு ஆறுது. அவளுக்கு கன்னியாதானம் பண்றதுக்கு எங்கிட்ட வசதி இல்ல. இப்ப சேன சோச்சாமி விப்ரேந்திர சர்வஜோஸ்து தயாநிதே. அதனாலதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்னுடைய வருத்தங்களையும் நீங்க புரிஞ்சுப்பேன். தபோதானம் விரதம் கிஞ்சிது, இந்த கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அவன் கேட்கிற வழி என்ன, எங்கேயாவது வேலை செய்யுங்க, வேலை சொல்லுங்கன்னு. அப்படி இல்ல, தபோதானம் விரதம் கிஞ்சித், இதுக்கு ஏதாவது ஒரு தபஸ் இல்லைன்னா விரதம் தானம்னு ஏதாவது பண்ண முடியுமா? ஏனாகம் போஷிய வர்க்கத்தை கரோமி திஜ போஷணம், அதனால என்னால காப்பாற்றப்பட வேண்டியவர்களை ஏதாவது விஷயத்துல நான் காப்பாற்றுவேன். பாவன்பே சே தன பிராப்தி நாதிகம் பிராப்தியா, அவளை காப்பாற்றுறதுக்கு ஒண்ணுங்கிற அளவுக்கு பணம் இருந்தா போறோம், அதை காட்டிலும் நான் அதிகம் எதிர்பார்க்கல. பிரசாதாத் குடும்பமே சுகிதம் பிரபவேதிக்க, உன்னுடைய அனுகிரகத்தினால என் குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமா. தற்குருஷ்வ மகாபாக ஞானேன பரிசிந்திக்க, அதனால என்ன வேணுமோ அதை யோசிச்சு எனக்கு சொல்லுங்கன்றான். அப்ப வியாசர் கேட்கிறார், சொல்றாரு மேல, இதி பிருஷ்டஸ்ததாதேன பிராமண சம்சித விரதா உவாச பரம பிரீதா சம்வைசியம் நிருபசத்தம வைசியவர்கி புருஷ்வாத்திய நவராத்திர விரதம் சுபம் பூஜனம் பகவத்யாஸ்த ஹவனம் போஜனம் ததா. அவனால கேட்கப்பட்டவனே பிராமணர் என்ன பண்றார், இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதாவது பூஜை தபஸ்னால தன்னுடைய கஷ்டம் போனோம்னு ஒருத்தன் கேட்கிறானே அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த வைசியநாத் பார்த்து சொல்றார், வைசியவரிய புருஷ்வாத்திய நவராத்திர விரதம், சுபமான நவராத்திர விரதம் இருக்கே அந்த விரதத்தை செய். பூஜனம் பகவத்யாச, அம்பாளை பூஜை பண்ணு. ஹவனம் போஜனம், அம்பாளுக்கான ஹோமம், அதுக்கப்புறம் போஜனம் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம். வேத பாராயணம், முடிஞ்ச வேத பாராயணம். சக்தி ஜப ஹோமாதிக்கம், சக்தின்னு சொன்னா அம்பாளை குறிச்சு ஜப ஹோமங்கள், இல்ல முடிஞ்ச அளவுக்கு ஜப ஹோமங்கள். குருஷ்வாத்திய யதாசக்தி, அதான் யதாசக்தி குருஷ்வா, எந்த அளவுக்கு முடியுமோ விசேஷமா, அதாவது நம்மளால ஆடம்பரமா பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, தானே கூட பண்ணலாம், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. குருஷ்வாத்தி யதாசக்தி சக்தி ஜப ஹோமாதிக்கம், அதாவது அம்பாளை குறிச்சு ஜப ஹோமங்கள்லாம். தவ காரியம் பவிஷ்யதி ஏதஸ்மாத் பரம் கிஞ்சித் விரதம் நாஸ்தி தராதலே, இதை விட மிக உயர்ந்ததான பூஜைகளோ விரதங்களோ உலகத்துல எதுவும் இல்லை. நவராத்திராபிதம் செய் வைசிய பாவனம் சுகதம், இது நவராத்திர விரதம்னு பேரு. பாவனம், நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, நம்மை சுத்தி பண்ணக்கூடியது. சுகதம் ஞானதம் மோட்சதம் செய்வ சுக சந்தான வர்தனம், குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கறதுக்கும், குழந்தைகள் சௌக்கியமா இருக்கிறதுக்கும், சௌக்கியமா வளர்றதுக்கும் நம்மளுக்கு ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது. சத்ருநாசகரம் காமம், சத்ருக்களை, அதாவது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதை தடை செய்யறவா யாராவது இருந்தா. சத்ருன்னா எதிரிகள் மாதிரி ராஜாக்களுக்கு இருக்கிற சத்ரு தான்ங்கிறதுல, சாமானிய மனுஷர்களுக்கே என்ன ஆகும், ஏதாவது அவளுக்கு கிடைக்க வேண்டிய வஸ்து கிடைக்காம தடை பண்றதுன்னு வச்சுக்கோ. கிடைக்க வேண்டிய வஸ்து உரிய காலத்துல கிடைக்காம எதுக்காவது இதுக்கு தடையெல்லாம் ஏற்படுறதா இருந்தா, அந்த தடைகள் எவ்வளவோ விதமான தடைகளா இருக்கலாம். இயல்பான தடை மனுஷாலுதாங்கிறது இல்ல, மழை ஜாஸ்தி பெஞ்சு கிடைக்க வேண்டிய போஸ்ட் சட்டுன்னு வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ப்ராப்ளங்கள்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாமே கிடைக்கும், கரெக்டா உரிய காலத்துல கிடைக்கும்னு அர்த்தம். சத்ருநாசகரம் காமம் நவராத்திரம் விரதம் சதா. ராஜ்ய பிரஷ்டேன ராமேண, அவன் சொல்றார், ராஜ்ய பிரஷ்டேன ராமேண சிரகிதா சீதா விரகிச்சேன, சீதையை விட்டு பிரிஞ்சிருக்கிற ராமர் தன்னுடைய நாட்டை எழுந்து, அவருடைய அயோத்தி அவர் கையில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. காட்டுல வரும்போது சீதையும் ராவணத்துக்கு போயிட்டான் இல்லையா. அப்படி கஷ்டப்பட்டிருக்கிற ராமராலே கிஷ்கிந்தாயாம் விரதம் செய்து கிருதம் துக்காசுரின், அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா கூட கிஷ்கிந்தையில இந்த நவராத்திரி விரதத்தை அவர் பண்ணினார். பிரதப்தேனாபி ராமேண சீதா விரக வன்னினா விதிவத் பூஜிதா தேவி நவராத்திர விரதேன, சீதையை பிரிஞ்சிருக்கிற கடுமையான துக்கத்தினாலே ராமர் வருந்தின் இருக்கிற போதிலும் உரிய முறைப்படி ராமர் என்ன பண்ணார், தேவியை பூஜை செய்தார். தேன பிராப்தாத வைதேகி கிருத்வா சேது மகார்ணவே, இந்த விரத மகிமையினால சேது மந்திரம் பண்ணி சமுதிரத்தை தாண்டி ராவணனை ஜெயிச்சு, அதான் சொல்றார், ஹத்வா மந்தோதரி நாதம்
மந்தோதரிநாதன், அதாவது மந்தோதரியினுடைய கணவனான மந்தோதரியினுடைய தபோ பலத்தினால ராவணனை சீக்கிரம் கொல்ல முடியாதபடி சக்தி படைச்சவனாகவும் இருந்தான். ராவணனுக்கு சுயம் இருக்கிற சக்தியோடு கூட மந்தோதரியினாலையும் காப்பாத்திட்டு இருந்தான். அதனால என்ன ஆயிடுச்சு, அப்படிப்பட்டவனையே இந்த தேவியினுடைய வரதான பலத்தினால, அதனாலதான் மந்தோதரிநாதன் போடுறார். கும்பகர்ணம் மகாபலம் மேகநாதம் சுதம் கத்வா கிருத்வா பூயம் விபீஷணம், இவா எல்லாரையும் கொண்டுட்டு விபீஷணம் பூபம் கிருத்வா, விபீஷணனை ராஜாவாகி பச்சாத் அயோத்தியாம் ஆகத்திய, பிறகு அயோத்திக்கு வந்து பிராப்தம் ராஜ்யம் அகண்டகம், எந்த விதமான தடையும் இல்லாமல், அகண்டகம்னாக்க எதிரிகள் யாரும் இல்லாதபடி, ராஜ்யத்தை நடத்துவதற்கு முடியாதபடி கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய, மக்களுடைய கஷ்டங்கள் எதுவும் இல்லை, மக்கள் எழுத்து நிற்கிறதுங்கிறது இல்லை, மக்கள் இவாளுக்கு சுகங்கள் போறல அப்படின்னு அப்போஸ் பண்றதுங்கிறது இல்லை, எதிரி நாட்டு அரசர்கள் வந்து மக்களை கிளப்பி விடுறதுங்கிறது இல்லை, எதிரி நாட்டு அரசர்கள் தாங்களா வந்து சண்டை போடுறதுங்கிறது இல்லை. இதே ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், அதாவது தசரதர் செத்து போயாச்சு, ராமர் வந்து காட்டுக்கு போயிட்டார், இதுல வந்து பரதனும் சத்ருகனும் அவ மாமாவத்துல இருக்கா, இப்ப இந்த இடத்துல யாருமே கிடையாது, அதாவது ராஜ்யம் வந்து என்னாகும் பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, இதுக்கு பேரு தான் அராஜகம். ஆனா லீடர், அதாவது அங்க இருக்கிற அதிகாரிகளை டைரக்ட் பண்ணி யார் யார் என்ன வேலை செய்யணும், அந்த வேலையை யார்கிட்ட யார் யார போய் எங்கெங்க இடத்துல ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ண சொல்லணும், அப்படி ரிப்போர்ட் பண்ண வாழ்க்கை என்ன ஆக்ஷன் எடுக்கணும்லாம் பார்த்து அதுக்கு மேல தீர்மானம் பண்ணணும் இல்லையா. சோ மேல ஒரு லீடர், அந்த லீடருக்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் கிரேடு தேர்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாத்துக்கும் இல்லையோ, அந்த மாதிரி டாப் லெவல் லீடர்னு இல்லாத போது யார் எந்த முடிவு எடுக்க முடியும். அதனால நாடு வந்து என்ன எடுத்து கம்ப்ளீட்டா டோட்டலா எக்ஸ்போஸ்ட் ஆயிடுறது. அதான் காளிதாசன் சொல்றான், விப்ரோஷித குமாரம் தத் ராஜ்யம் அஸ்தமிதேஸ்வரம், அதாவது ராஜா இல்ல, இந்த இளவரசர்களாக மேல ராஜ்யத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கிறவங்க எல்லாம் விப்ரோஷித, அவள்லாம் எக்ஸைல்டு, ஃபாரினுக்கு போயாச்சு, வெளிநாட்டுக்கு போயாச்சு, ஊர்ல யாருமே இல்ல. சோ யாரும் இல்லாம, டெசிஷன் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாம அந்த இடம் வந்து என்னவா இருக்கு, காலியா இருக்கிறதுனால ரந்திரான் வேஷன தக்ஷானாம் விஷாம், எப்படா அயோத்தியை நம்ம வந்து ஜெயிச்சு கோசல நாட்டை நம்ம கையில போட்டுப்போம், கோசல நாட்டை நம்ம நாட்டோட அணைச்சிப்போம், இதை வந்து நம்மளுடைய ஒரு வேசல் ஸ்டேட்டா இல்ல நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் இடமா மாத்திடுவோம் அப்படின்னு எப்பவுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரந்திர அன்வேஷன தக்ஷானாம். ரந்திரனாக்க ஒரு வல்னரபிள் ஸ்பாட், வீக் ஸ்பாட், எந்த இடமாவது கிடைக்குமா, ஓட்டை இருக்குமா, ஓட்ட வழியா நம்ம கோட்டைக்குள்ள பூந்துட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்வேஷன தக்ஷானாம், அதை எதிர்பார்த்து இருக்கிற விஷாம், அவர்களுக்கு இட் பிகேம் an easy prey அப்படின்னு அந்த இடத்துல வர்ணிக்கிறார். அதனாலதான் பரதன் என்ன பண்றார், அவசரமா தூதர்கள் அனுப்பிச்சு வசிஷ்டர் வந்து பரதன் ஐஷன்வான்னு அனுப்புறார். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல ஸ்வீடன்ல என்ன ஆகுது, எதிரிகளுக்கு அது ஒரு சரியான இடமா போறது. சோ அதனாலதான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த இதுல சொல்றாரு பாருங்க, கிருத்வா பூபம் விபீஷணம் பச்சாத் அயோத்தியாம் ஆகத்திய பிராப்தம் ராஜ்யம் அகண்டகம். சோ அந்த மாதிரி எந்த விதமான வல்னரபிள் ஸ்பாட்டும் இல்லாம, வீக் ஸ்பாட் இல்லாமல், அதுதான் கண்டகம்னு சொல்லுவோம். முள்ளு ராஜ்யத்தை ஆளும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய தலைகள், அதாவது அவன் போயிட்டே இருக்கிறவன் முள்ளு குத்தினா போக முடியாம நிக்கிறோம் இல்லையா. சோ அகண்டகம், தடை எதுவும் இல்லாமல் இருக்கிறது. நவராத்திர விரதஸ்யாஸ்ய பிரபாவேண விஷாம்பர சுகம் பூமிதலே பிராப்பிய ராமேண அமித தேஜசா. அமித தேஜசா அதாவது எல்லையிட முடியாத, அளவிட முடியாத தேஜஸ், சக்தி படைத்தவரான ராமராலே இந்த நவராத்திரி விரதத்தினுடைய பவர்னாலே, இந்த நவராத்திரி விரதத்தினுடைய ஒரு மகிமையினாலே, பிரபாவத்தினாலே பூமிதலே சுகம் பிராப்தம், பூமியில சுகத்தை அடைஞ்சார். அதனால இந்த நவராத்திரிங்கிறது எல்லா விதமான சுகத்தையும் கொடுக்கக்கூடியது, அதை நீ செய், நீ சௌக்கியமா இருக்கலாம்னு அந்த வணிகன்ட்ட இவர் சொல்றார். அந்த வணிகன் போய் கேட்ட பிராமணன். வியாசர் மேல கதையை தொடர்றார். இது விப்ரவச்ச ஸ்ருத்வா ச வைசியஸ்தம் த்விஜம் குரும். அந்த பிராமணன் சொன்னதை கேட்டவனே வைசியன் என்ன பண்ணான், அந்த பிராமணரையே குருவாக வைக்கிறான். குரும் கிருத்வா, அவரை தனது ஆசானாக, தனக்கு கைடன்ஸ் குருவாக ஏற்றுக்கொண்டு, ஜக்ராக சன்மந்திரம், எனக்கு நீங்க இந்த நவராத்திரி விரதம் பண்றதுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுவோன்னு கேட்கிறான். மாயா பீஜாபிதம் இருப்ப, மாயா பீஜத்தை அவனுக்கு உபதேசம் பண்றார். ஜஜாப பரையா பக்தியா, அந்த மந்திரத்தை விடாம பரம பக்தியோடு ஜெபிச்சுன்னு வரான். நவராத்திரம் அதந்திரிதா நானா விதோபகாரேஷ பூஜையாமாச சாதனம், மிகுந்த பக்தியோடையும் தன்னால எதெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுத்தையும் சம்பாதிச்சு பூஜை பண்றான். நவசம்பத்சரம் செய்வ மாயா பீஜ பராயணா,
9 வருஷம் விடாம இந்த நவராத்திரி மாயா பீஜத்தை ஜெபிச்சுன்னு வந்தான். நவமே வத்சராம் தேது 9வது வருஷம் முடிவுல மகாஷ்டமியாம் அந்த கடைசி 3 நாளையும் அட்லீஸ்ட் 3 நாளாவது உபவாசம் இருந்து பூஜை பண்ணணும்னு சொன்னார் இல்லையா, அந்த 3 நாளுங்கிறது சப்தமி அஷ்டமி நவமி. அந்த நவராத்திரி பஞ்சாங்கத்துல பார்த்துருந்தீங்கன்னா அந்த சப்தமி அஷ்டமி நவமிய மகாசப்தமி மகா அஷ்டமி மகாநவமின்னு போட்டிருப்பா. சோ மகாஷ்டமியாம் நவராத்திரியில வர அஷ்டமி இன்னைக்கு மகேஸ்வரி அர்த்தராத்திரேத்து சஞ்சாதே பிரத்யக்ஷம் தரிசனம் ஜதவ் அவனுக்கு அம்பாள் பிரத்யட்சமாகி நானாவர பிரதானேச்ச கிருதகிருத்தியம் சகாரதம் எல்லா விதமான வரங்களையும் கொடுத்து அவனுடைய ஆவல்கள் ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றி லோகத்துல அவனுக்கு எந்த விதமான தேவையும் மற்றவனாக, அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அவனை மாத்தினாள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார். அந்த தேவி பூஜா மகாத்மியத்தை இந்த அத்தியாயத்துல சொன்னார். இப்ப ஜனமேஜயனுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது. ஜனமேஜயோ வாச்ச அஷ்டாவிம்சோத்தியாய 28வது அத்தியாயம் கதம் ராவேண தச்சீர்ணம். சீர்ணம் அப்படின்னாக்க விரதத்தை நம்ம நோன்பு நூக்கிறது அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அந்த நூக்கிறதுங்கிற வார்த்தை மாதிரி தான் விரதத்தை யார் பண்றாளோ அத சீர்ணம் அப்படின்பா. விரதம் சீர்ணம் செய்யப்பட்டது, விரதம் செய்யப்பட்ட, ஏன்னா உபவாசம் இத்தியாதி சகலமும் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்றத கம்பைல்டு கலெக்டர்ங்கிற மாதிரி விரதம் சீர்ணம் தேவியாக சுக்கப்பிரதம் சுகத்தை கொடுக்கக்கூடிய நவராத்திரி விரதம் இவ்விதம் நூக்கப்பட்டது. ராஜ்ய பிரஷ்ட கதம் சௌதா ராமர் அவருக்கு எப்படி ராஜ்யம் அவர் கையை விட்டு போச்சு. ஏன்னா ராமாயண கதைங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு தெரிய வருதுன்னு சொல்றோம், அந்த காலத்துல எல்லாருக்கும் எப்பவுமே தெரிஞ்சிருக்கும் இல்லை இல்லையா. சோ ஜனமேஜயன் ராமர் எப்படி ராஜ்யத்தை இழந்தார், ராமர் கையிலிருந்து ராஜ்யம் எப்படி போச்சு. கதம் சீதா கிருதா புனகா சீதை எப்படி அபகரிக்கப்பட்டாள் இது தெரியலையே, இது சொல்லுங்கோ அப்படின்னு என்ன பண்றான் ஜனமேஜயன் வியாசத்தை கேட்கிறான். வியாச உவாச ராமாயண கதை தான் அது. ராஜா தசரத ஸ்ரீமான் அயோத்தியாதிபதி புரஹா சூரிய வம்சதரஸ்தாசி தேவ பிராமண பூஜகா. சூரிய வம்சத்துல தசரதன் ஒரு ராஜா அயோத்தியாதிபதியா இருந்தார், மகா ஸ்ரீமான். அதனாலதான் சக்கரவர்த்தி திருமகன் ராமரை பத்தி சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட மகாபெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால அவரை சொல்லும் போதே ஸ்ரீமான் அப்படிங்கிற ஒரு விசேஷத்தோட சத்வாரோ ஜக்னிரேதஸ்ய புத்ரா லோகேஷு விசுத்தாக உலகத்துல புகழ்பெற்ற 4 பிள்ளைகள் அவளுக்கு பிறந்தா. அதாவது அவருக்கு பிறந்தாவிட்டு அந்த 4 பேரும் புகழ்பெற்றவர்களான ராமலக்ஷ்மண சத்ருக்னா பரதஸ்ரீக்கு நாமதா. ராமலக்ஷ்மணன் பரத சத்ருக்னு 4 பேர். அவன் என்ன சொல்றா, ராஜ்ய பிரேகராசர்வே சதுர்சா குணரூபதா. அரசருக்கு அந்த 4 குழந்தைகளும் மிகுந்த பிரீத்தியை செய்யக்கூடியவர்கள், எல்லா விதத்திலையும் குணம் அழகிலையும் தங்களுடைய குணங்களையும் ஒத்தருக்கொத்தர் மிகுந்து ஒத்தி இருப்பவர்களாய் 4 பேரும் ஒரே மாதிரி இருப்பவர்களாய் சதுர்சாக. கௌசல்யா சுதோராமஹா கைகேயா பரதஸ்மிதா. கௌசல்யோட புள்ள ராமர், கைகேயனுடைய புள்ள பரதர். சுமித்ரா தனையோ ஜாத்து யமலோத்வோ மனோகரோ. சுமித்ரிக்கு ஒரு 2 குழந்தைகள் பிறந்தது, பரதன் சத்ரு லக்ஷ்மணன். தே ஜாதாவை கிஷோராஸ்த தனுர்பான தராசில. அவர்கள்லாம் குழந்தைகளா இருந்து அதுக்கப்புறம் தனுர்பானதராக வில்லு எழுந்தக்கூடிய சக்தி, அதான் வயசு வந்தது. முனைய கிருத சம்ஸ்கார சூலவ கிருத சம்ஸ்காராக பூபதே சுகப்பிரவர்த்தகாக. அவர்களுக்கு அந்தந்த காலத்துல செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் அனைத்தும் செய்யப்பட்டது, நல்ல முறையில வளர்ந்து வராங்க. கௌசிகேன ததாகத்திய பிரார்த்தித்தோ ரகுநந்தனா ராகவம் மகரட்சார்த்தம் சூனும் ஷோடச வார்ஷிகம் தஸ்மை சோயம் ததோ ராமம் கௌசிகாய சலக்ஷ்மணம். சோ கௌசிகர் அதாவது விஸ்வாமித்திரர் யாகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக 16 வயசான ராமனை தன் கூட அனுப்பி வை அப்படின்னு சொன்னார். ஷோடச வார்ஷிகம்னு சொன்னா இன்னும் 16 ஆகல. அதாவது ராமாயணத்துல சொல்லும் போது சொன்னா ஊனஷோடச வருஷோயம், அதாவது நீங்க அவனை அசுரால எதிர்த்து சண்டை போடணுங்கிறதுக்காக வில்லம்ப ஏந்தி அவன் வரணும்னு கேக்குறேல, அவனுக்கு இன்னும் 16 வயசு ஆகல. 16 வயசு ஆகாததுனால இல்ல அம்பு ஏந்தி வெளியில நின்று சண்டை போடுறதுக்கான அதிகாரம் வரலையே. கத்துக்கலாம், குருகுலத்துல போய் வில்லம்புகளை ஹேண்டில் பண்றதை கத்துக்கலாம், ஆனா நின்று சண்டை போடுறதுக்கான வரல. ஊனசோடச வருஷோயம், அவன் அந்த தனுஷெல்லாம் எடுத்து தரிச்சு சண்டை போடுறதுக்கான வயசு வரலையே. அதுக்கான அதாவது என்ன சொல்றது, இந்த சைல்டு லேபர் நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுமே, நானே ராஜாவா இருந்து அதை அனுப்பிச்சு வைக்கலாமா அப்படின்னு அங்க கேக்குறான். சோ ஷோடச வார்ஷிகம்னா ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் 16 அர்த்தம். சோ அதனால அப்ராக்சிமேட்லி 16 அப்படின்னு இங்க சொல்றாரு. ஷோடச வார்ஷிகம் தஸ்மை சோயம் ததோ ராமம் கௌசிகாய சலக்ஷ்மணம். ராமர் லக்ஷ்மணன் 2 பேரையும் தசரதர் விஸ்வாமித்திரத்தை கொடுக்கிறார். சௌசமேத்திய முனி மார்க்கே ஜக்முத்து சாரு தர்சனம். அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார், அழகா இருக்கக்கூடிய ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் விஸ்வாமித்திரோட போறா.
வழியில தாட்டகையை பாக்குறான். தாட்டகா நிகதா மார்க்கே ராட்சசி கோரதர்சனா ராமேண ஏகேரபாணியில முனினாம் துக்கதா சுதா. முனிவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய தாட்டகா வழியில ராமனால ஒரே பானத்தினாலே கொல்லப்பட்டாள். யஜ்ய ரட்சா கிருத்தா தத்திர சுபாகுர் நிகத சடகா. சடகா ரொம்ப முரட்டுத்தனமா, அதாவது எந்த விதமான பொறுத்தியார் யார் சொல்றதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்லாம, அதாவது மூர்க்கத்தனமா நடந்துக்க கூடியன்னு அர்த்தம். தான் குடிச்சப்படி ஒன்னே வச்சிருக்கிறேன். சடன் அப்படின்னா தனக்கு தான் கொண்டது ஒன்னே குறி அப்படின்னு இருக்கக்கூடிய மூர்க்கத்தனமா நடந்துக்கக்கூடிய பொறுத்தியாருடைய எந்த வித பாயிண்டையும் பார்க்க தயாரா இல்லாத அவன் என்ன பண்றான், சடகா சுபாகு அவனையும் என்ன பண்றார், அவனை கொன்னுட்டு யஜ்யத்தை காப்பாத்துறார். அவனுடைய தம்பி மாரீச்சன், மாரீச்சோத மிருதப்பிராயா, மாரீச்சனையும் ஒரு 50 நாள் அடிச்சு தள்ளிடுறார். கிட்டத்தட்ட மூர்ச்சை போட்டு விழுந்துடுறான், ஏந்திருக்க முடியாதபடி அடிபட்டு விழுந்துடுறான். நிக்ஷிப்தோ பானவேகதா, பானத்தினுடைய வேகத்தினால அடிபட்டு அவன் சாகல தப்பிச்சிடுறான். ஏன்னா இதுதான் தேவகாரியம், அதாவது டிவைன் டிசைன் இன் ராமாயணா அப்படின்பா. ராமாயணத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அசுர சம்ஹாரத்துக்காக பகவான் விஷ்ணு என்ன பண்ணார், அதுக்காக இங்க பிறந்திருக்கார், பூமியில அவதாரம் எடுத்திருக்கார். அவதாரம் எடுத்திருக்கும் பொழுது ராமரை சுத்தி நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அசுர சம்ஹாரத்தை நோக்கி போகணும் இல்லையா, அதனால ஒவ்வொன்றும் சோ அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால இவர் போகும்போது என்ன பண்ணணும், மாரீச்சன் பின்னாடி மாயமானா வரப்போறான். அதனால மாரீச்சன் அந்த இடத்துல கொல்லப்படல. சோ ஏவம் குத்வா மகத்கர்ம யஜ்ஞஸ்ய பரிரட்சணம், இந்த மாதிரி யாகத்தை காப்பாற்றுறதுக்கு மிகுந்த உயர்ந்த காரியங்களை செய்து யாகத்தை காப்பாற்றினார். அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்லும் போது ராமர் தரமாட்டேன்னு இவர் சொன்னார் இல்லையா, முதல்ல கஷ்டமா இருக்க எப்படி பிரிஞ்சு வருதுன்னு தசரதர் கேட்கும் போது விஸ்வாமித்திரரும் சொல்றார், வசிஷ்டரும் சொல்றார், யாகத்தை விஸ்வாமித்திரர் தன்னுடைய தபோபலத்தினால காப்பாத்திக்க முடியாது, காப்பாத்திக்க மாட்டாருங்கிறது இல்ல. அப்படி காப்பாத்திருந்தா தபஸ் நஷ்டமாகும். திருப்பியும் அது என்ன பண்ணணும், அவர் யாகத்தை ஆரம்பத்தில இருந்து பண்ணணும், அதுக்காக சம்பாதிக்கணும். ஆனா சத்திரியாவுடைய டியூட்டி இந்த மாதிரி அதை தடை பண்றவாளை அழிச்சு யாகத்தை காப்பாற்றணுங்கிறது. அதனால யாகத்தை காப்பாற்றின புண்ணியமும் உனக்கு கிடைக்கும், இவாளுடைய தபச ரட்சணம் பண்ணின புண்ணியமும் கிடைக்கும், ரெண்டும் கிடைக்கும். அதனால அந்த புண்ணியம் கிடைக்கிறதுக்காகவும் ராமருக்கு மேலும் நல்லதுகள் ஏற்படணுங்கிறதுக்காகவும், ஏன்னா அகல்யா சாப விமோசனை ஏற்படணும், சிவதனுர்பங்கம் நடக்கணும், சீதா கல்யாணம் நடக்கணும், இவ்வளவும் இருக்கு இல்லையா. அதுக்கும் ராமருக்கு அந்த இதெல்லாம் இருக்கு, அஸ்திரங்கள்லாம் ராமர் கத்துட்டு இருக்கிறதெல்லாம் சாதாரண அஸ்திரங்கள் தான். விசேஷமான அஸ்திரங்கள், அந்த அஸ்திர சஸ்திர மந்திரங்கள்லாம் ராமருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் சாட்சாத்தா அவள்லாம் டைரக்டா சிவன்டியே கத்துனவா, அவள்லாம் அவதாரம் பண்ணினவா, அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த விசேஷங்கள் அவ்வளோத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் எல்லாமே தேவ காரியம். அதுக்காக விஸ்வாமித்திரர் அங்க வரார் அப்படின்ட்டு. அதனால பரிரட்சணம்னா யாகத்தினுடைய பரிரட்சணம்ங்கிறது இல்ல, ஜெகத் ரட்சணம்ங்கிற யாகம் அந்த காரியத்தினுடைய பரிரட்சணமும். சோ கதாஸ்தே மிதிலாம் சர்வே ராமலட்சண கௌசிகாக, இந்த 3 பேரும் மிதிலைக்கு போனாங்க. அகல்யா மோசிதா சாபாத், வழியில அகல்யை காப்பாற்றப்பட்டால். நிஷ்பாபாசா கிருதாபலா, அபலா அந்த பெண் நிஷ்பாபா கிருதா, அதாவது அவள் எந்த பாவத்துக்காக அவள் சபிக்கப்பட்டாலோ அந்த சாபத்திலிருந்து மோசனம் அடைஞ்சதுனால அவள் பாபமற்றவளாக சுத்தமானவளாக, அதாவது எப்ப பிராயச்சித்தம் எல்லாம் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், பழையபடி she has been restored to her old status. நிஷ்பாபா கிருதா, அவள் பாபமற்றவளாக சுத்தமானவளாக பரிபூதையாக அவள் என்ன பண்ணார், ராமருடைய அனுகிரகத்தினால பரிபூதையாக ஆனாள். விதேக நகரே தௌது ஜக்மதுர் முனிநாசக, அவ 2 பேரும் விதேக நகரம் போய் சேர்ந்தா. அதான் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள்ல கூட அந்த விஷயங்கள் எது முக்கியமோ அந்த முக்கியமான அதை தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்தை, அதாவது ஒரு பெரிய 24,000 ஸ்லோகத்துல எழுதின ராமாயணத்தை கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்லோகத்துல சுருக்கிறார். அந்த 50 ஸ்லோகத்துல சுருக்கும் போது எந்தெந்த இன்சிடென்ட் வேணுமோ அந்த இன்சிடென்ட் சொல்லின்னு வரும்போது அந்த இன்சிடென்ட்ல இருக்கக்கூடிய கோர் ஐடியா என்னவோ அந்த கோர் ஐடியாவை சென்ட்ரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த, கதை மட்டும்ங்கிறது இல்லாம சென்ட்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து என்னவோ அந்த கருத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு போறார். சோ அதாவது ஒரு அகல்ய சாப நிர்மோக்ஷம்னாக்க சாபத்திலிருந்து அவ படுற கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது இல்ல, ரெஸ்டோரேஷன் டு ஹர் ஓல்டு ஸ்டேட்டஸ், தட் ஆல்சோ இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சோ அப்புறம் என்ன பண்ணார், பபஞ்ச சிவசாபஞ்ச, சிவதனுஷ் அந்த இடத்துல என்ன பண்ணார், வளைக்கிறார். வளைக்கும் போது அந்த சிவதனுஷ் முறிஞ்சு போடுது. ஜனக்கேன பணிகிருத்தம், பணிகிருத்தம்னா அந்த இடத்துல தட் இஸ் அந்த வில்லை எடுத்து வளைக்கிறதுங்கிறது இட் ஹஸ் பீன் பிளேஸ்ட் அஸ் தி ஸ்டேக் ஃபார் சீதாஸ் மேரேஜ். பணிகிருத்தம்னா அந்த இடத்துல பணயமாக வைக்கப்பட்ட சிவதனுஷ எடுத்து அதை வளைக்கும் போதே அதை முறித்து. உபயேமே தத சீதாம் ஜானகீஞ்ச ரமாம் சுஜாம்,
ரமாம்சிஜாம் லக்ஷ்மியின் அம்சமாக அவதரித்த ஜானகியை உபயேமே மணந்து கொண்டார். லக்ஷ்மணாய ததோ ராஜா புத்ரி மேகாம் ததோர்மிளாம், ஊர்மிளாங்கிற ஒரு பெண்ணை லக்ஷ்மணனுக்கு கொடுத்தார். குஷத்வஜ சுதே கன்யே பிராபுதர் பிராதரா உபோ, தன்னுடைய தம்பியான குஷத்வஜன் அவனுடைய 2 பெண்ணு மாண்டவி சப்தகீர்த்திய பரத சத்ருகுணருக்கு இது பண்ணார், கன்னியாதானம் பண்ணார். ததா பரத சத்ருகுணோ சுஷீலோ சுபலக்ஷ்மணோ ஏவம் தாரக்ரியாஸ்தேஷாம் பிராதுருணாம் அபவத் சதா அபவன் இருக்க. 4 பேருக்கு அங்க கல்யாணம் நடந்தது. சதுர்ணா மிதிலாயாந்து யதாவிதி விதானதா, மிதிலையில 4 பேருக்கு யதாவிதி சாஸ்திரோத் பிரகாரம் நடந்தது. ராஜ்யயோக்கியம் சுதம் திருஷ்டுவா, இப்ப கல்யாணம் ஆகி ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கு. சுதம் ராஜ்யயோக்கியம் திருஷ்டுவா, அரசாள தகுதியுடையவனாக தன் மகனை தந்து ராஜா தசரதா ராகவாய துரந்தாகும் மனச்சக்கரே நிஜாயவை, நிஜாய சுதாய தன்னுடைய பிள்ளையான ராகவனுக்கு அதாவது ராமனுக்கு துரம்னா பொறுப்பு, அதாவது அரசை ஆளும் பொறுப்பை தாதும் பெறுவதற்கு மனச்சக்கரே ராஜா மனசு வைத்தான், அதாவது பிள்ளைகிட்ட ராஜ்யத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு என்ன பண்றான் அவன் தீர்மானிக்கிறான். சம்பாரம் விகிதம் திருஷ்டுவா, சோ மறுநாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். பட்டாபிஷேகம் பண்றதுக்காக இன்னும் சொல்ல போனாக்க நாராயணம் உபாகமத்தின்னு ராத்திரி முழுக்க கண்ணு முழிக்கணும், நாளைக்கு பட்டாபிஷேகம் ராத்திரி கண்ணு முழிக்கணும், சீத்தையோட போய் விரதம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரை கூப்பிட்டு அவனுக்கு விரதத்துக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு தசரதன் வசிஷ்டத்தை சொல்லிட்டான். வசிஷ்டரும் என்ன பண்ணார், இந்த விரதம் இருக்கிறதுக்கு ராத்திரி நைட் விஜில் ப்ரீவியஸ் நைட் விஜில் கண் முழிக்கிறதுக்காக அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவனை தயார் பண்ணிட்டார். நாராயணம், அதாவது நாராயணருக்கு ஒரு கோவில் இருக்காங்க, அந்த நாராயணருடைய கோவில்ல போய் ராத்திரி முழுக்க அந்த கோவில்ல முழிச்சு தன்னுடைய ரூம்லயே இல்ல அந்த கோவில்ல 2 பேரும் ராத்திரி முழுக்க கண் முழிச்சுட்டு, அதாவது இவனை ராமனை கண் முழிச்சுன்று அப்படின்னு நாராயணம் உபாகமத்துன்னு வர்ணிக்கிறார். சீதை இல்ல ராமரை, ஏன்னா சீதையோட இதுக்கு அப்புறம் தான் அவன் போறான். சோ கண் முழிச்சுன்றுன்னு சொல்லி அனுப்பிச்சாருங்க வால்மீகி ராமாயணத்துல. சம்பாரம் விகிதம் திருஷ்டுவா கைகேயி பூர்வ கல்பிதோ, இந்த மாதிரி ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு சகல ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதை பார்த்து வரவு சம்பிரார்த்தையாமாச, ஏற்கனவே சம்பராசுர யுத்தத்துல தனக்கு கொடுக்கறதா சொல்லி இருந்த வரத்தை கேட்டார். வரவு சம்பிரார்த்தையாமாச அர்த்தாரம் வசவர்த்தினம், தன்னுடைய வசத்துல தான் சொல்ல, ஏன்னா 3 பேருக்கும் தனித்தனி அபார்ட்மெண்ட் இருக்கு. அப்படி அபார்ட்மெண்ட் இருந்தாலும் கைகேயினுடைய வீட்டுலதான் தசரதர் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் கௌசல்யோட வீட்டுக்கு போறார் கோவப்பட்டு, கைகேயினுடைய வீட்டுலதான் இருக்கார். சோ அந்த அளவுக்கு கைகேயி கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால கைகேயி என்ன பண்ணா வசவர்த்தினம் தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் தான் சொல்றதை கேட்கக்கூடிய தசரதர்கிட்ட அந்த வரங்களை கேட்டார். பின்னாடி பரதனுக்கு கோபம் வருது, கோபம் வரும்போது ராமத்தை போய் கேட்கறான் இந்த மாதிரி ஏன் நடந்தது. அப்ப ராமர் சொல்றார், ஏற்கனவே கன்னியா சுல்கமாக உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்குதான் ராஜ்யத்தை கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு உங்க அப்பா. அதை கேட்காம தனக்கு கன்னியா சுல்கமா தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யம் தானா, அதை எனக்கு கொடுக்காம நீ எப்படி ராமனுக்கு கொடுக்குற அப்படின்னு அந்த கன்னியா சுல்கமா அதை கிளைம் பண்ணிருக்கலாம், அதை ஸ்டேக் பண்ணிருக்கலாம். அதை ஸ்டேக் பண்ணாம இந்த வரத்தை அவ கேட்டிருக்கா பத்தியா, அதனால அவ என்ன ஆகும், எந்த விதமான பேட் இன்டென்ஷனோடய அவ பண்ணிருக்கான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு எது டியூவோ அதுதான் கேட்டிருக்கா, மேல விஷயங்களை சொல்லல அவ. அதாவது ராமர் எல்லாத்தையும் இவருக்கு சொல்லல, அதாவது பரதத்தை. அதனால நீ உங்க அம்மா மேல கோவப்படாதுன்னு அந்த இடத்துல கேட்கிற. இது வால்மீகி ராமாயணத்திலேயே வருது, 150 அயோத்தியா காண்டத்துல அந்த இடத்துல சொல்ற. சோ வரவு சம்பிரார்த்தையாமாச பக்தாரம் வசவர்த்தினம் ராஜ்யம் சுதாய தைக்கேன பரதாய மகாத்மனே. பரதன் சொல்லும் போது என்ன பண்ணார், அவனுக்கு இந்த ராஜ்யத்துல ஆசை இருக்கு, அவனும் ஆசைப்படுவான்றத ஒத்துக்கல, அதனாலதான் மகாத்மனேன்னு போட்டார். மகாத்மனே பரதாய ராஜ்யம் சுதாய தேக்கேன ராமாய வனவாசம் சதுர்தச சமாஸ்ததா. சோ ஒரு வரத்தினால ராமனுக்கு 14 வருஷம் காட்டுக்கு போனோம்னு பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு இந்த 2 வரத்தையும் கேட்டா. வரவு சம்பிரார்த்தையாமாச ராமஸ்து வச்சனாஸ்தியாக சீதா லட்சுமண சம்யுதா ஜகாம தண்டகாரண்யம் ராட்சசையில் உபசேகிதம். ராட்சசர்களா இருக்கக்கூடியதான நாட்டை விட்டு போனோம் அப்படின்னாக்க ஒரே இடத்துல நாட்டை விட்டு வெளியில இருக்க முடியுமா, வெளியில இருக்க என்ன பண்ணும். அப்பதான் சொன்னாரு பாருங்க, அந்த சித்திரக்கூட்டத்துக்கு போன போதே பரதன்லாம் வந்துட்டான், ஊரை விட்டு உள்ள இருக்கும் போதே ஜனங்க அவ்வளவு பேரும் அங்க ஐயா என்ன நாயோத்தியா தம்பினாயோத்தியா சாயோத்தியா எத்தனமே ராகவா. ராமன் இல்லாம ராமன் இருக்கும்போது அயோத்தின்னு தமிழ்னு சொல்றோம் பாருங்க, அதேதான் சம்ஸ்கிருத்ல. நான் அயோத்தியா தம்பினா அயோத்தியா, தம்பினா ராமன் இல்லாமல் அயோத்தியானது அயோத்தி அல்ல, சா அயோத்தியா அதுதான் அயோத்தியா. எத்தனை ராகவா, எங்க ராகவன் இருக்கானோ எங்க ராமன் இருக்கானோ அதுதான் அயோத்தியா அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் அங்க வந்துடுறதுனால
அப்புறம் பரதன் நாட்டை ஆளணும்னா என்ன பண்ணணும், அது பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா. அதனால என்ன பண்றார் ராமர், இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி போறார். சித்திரக்கூடத்துக்கு போன உடனே ஊருக்கு பக்கத்துல இருந்தா எப்படி இருந்தாலும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருப்பான், நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பான். சோ அதனால வர முடியாதபடி தூரக்கு போயிட்டோம்னு என்ன பண்றார், காட்டுக்குள்ள போயிட்டோம்னா சௌரியமா இருக்கும்னு தண்டகாரண்யத்துக்கு போயிடுறார். அதான் ஜகாம தண்டகாரண்யம் ராட்சசையில் உபசேவிதம் ராஜா தசரத புத்திர விரகேண பிரபீடிதா. தன்னுடைய பிள்ளையை நேர்ந்து பிரிஞ்சதுனால அந்த துக்கத்தை தாங்க முடியாம ஜஹௌ பிராணான் அமேயாத்மா, பிராணான் தன்னுடைய பிராணங்களை விட்டார். பூர்வசாபம் அனுஸ்மரன், தன்னுடைய பழைய சாபம், அதாவது அந்த இது சிரவணகுமாரன் கதை இருக்கு பாருங்க, அந்த சிரவணகுமாரனுடைய அப்பா அம்மா அவனுக்கு கொடுத்த சாபம், அந்த சாபத்தினால என்ன பண்ணார், இவன் தன்னுடைய உசுர விட்டான். பரத பிதரம் திருஷ்டுவா மிருதம் மாத்திருத்தேனவை, பிதரம் மித்திரம் திருஷ்டுவா, தன்னுடைய தந்தை உசுர விட்டார். மாத்திருத்தேன தன்னுடைய தாயினுடைய காரியத்தினால உசுர விட்டார் என்று அறிந்து கொண்டு ராஜ்ய மிருத்தம் ஜக்ராக, இந்த ராஜ்யத்தை தான் ஆள்றது சரியில்லை, இதை எடுத்துக்கிறது சரியில்லைன்னு மிருத்தம், அதாவது ஜல்தி குட் கண்ட்ரி ஜக்ராக பிராத்து பிரிய சிகிச்சையா, தன்னுடைய பிராதா பஞ்சவட்டியாம் வசன் ராமோ ராவணா வரஜாம்பனே சூர்பணகாம் விரூபாம்பை சகாராதி அதி ஸ்மராதுராம்னு மேல பஞ்சவட்டியில் நடக்கிற விற்த்தாந்தங்களை வர்ணிக்கிறார். அது என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம்